Hi friends, welcome to Tamil Tasty World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான பலாப்பழ அப்பம். இந்த பலாப்பழ அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து 300 கிராம் அளவுக்கு பலாச்சுளைகளை எடுத்திருக்கிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் விதைகள் நீக்கின பலாச்சுளைகளை எடுத்துக்கலாம். இதோட 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரை மூடிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழமும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பலாப்பழ அப்பம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 300 கிராம் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 250 கிராம் வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு துருவிய தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஊற்றிடலாம். அடுத்ததா அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழமும் ஏலக்காய் மிக்ஸை நம்ம இந்த நெய்யோட சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா இதை அடி பிடிச்சிரும். 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 கப் அளவு தேங்காவை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பாகை இதில் பாதி ஊற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற சர்க்கரை பாகையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கரெக்ட் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். பலாப்பழ அப்பமாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை ஆற விட்டுடலாம். மாவு ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். இப்போது ஒரு சின்ன துண்டு வாழையில எடுத்து அதில் ஒரு உருண்டை பலாப்பழம் மிக்ஸ் வச்சு மெலிசா தட்டை போல் பரப்பி வச்சு மடிச்சிடலாம். இது போல் எல்லா உருண்டைகளையும் இலையில வச்சு மடித்து எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இலையில மடித்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்பமாவையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நம்ம பலாப்பழ அப்பம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றிடலாம். இப்போ சுவையான பலாப்பழ அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான பலாப்பழ அப்பம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ல அனுப்புங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர். நான் உங்கள் ஷின்சி. தேங்க்யூ.